அருள்மிகு விஸ்வாமித்திரர் ஆலயம். உலகிலேயே ஒரே ஒரு ஆலயம், விஸ்வாமித்திரருக்கென்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் ஸ்ரீ விஜயாபதி. பிரம்மரிஷி என்று அழைக்கக்கூடிய பிரம்மர்ஸ்ரீ விஸ்வாமித்திரர் முனிவர்களாலும் யாகிகளாலும் தெய்வங்களாலும் அழைக்கப்பட்டவர் ஸ்ரீ பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர். இந்த விஸ்வாமித்திரர் ஆலயத்தின் சிறப்புகள், இங்கேதான் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் விலக்கப்பட்டது. பிரம்மஹத்தி என்றால் கொலை பாவங்களுக்கு துணை போவது, பிற உயிர்களை வதைப்பது, பிற உயிர்கள் பிரிய காரணமாக இருப்பது, தற்கொலையை தூண்டுவது, இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவது பிரம்மஹத்தி தோஷமாகும். இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை ராமன் சிறு விஸ்வாமித்திரர் தவத்தில் இருக்கும் பொழுது இலங்கையிலிருந்து வந்த சூர்பனகையை வதம் செய்து அவருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவதற்காக இங்கே அமர்ந்து பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்தார். அவர் வேள்வி செய்த இடம்தான் இது. இந்த வேள்வி செய்த இடம் ஸ்ரீ விஸ்வாமித்திர மகமுனி இன்று அவர் அமைத்து வைத்த ஓமகுண்டம் இன்றும் மக்கள் பார்வையில் உள்ளது. அது நீர் நிறைந்து காணப்படுகிறது. இவ்வளவு பெரிய ஓமகுண்டம் எங்கும் காண முடியாது. அவ்வளவு பெரிய ஓமகுண்டம் அங்கு இன்றும் காணப்படுகிறது. ஸ்ரீ விஸ்வாமித்திர மகமுனியால் வளர்க்கப்பட்டது. இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், நெடுநாட்களாக திருமணம் முடியாதவர்களுக்கு, பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு திருமணம் வைப்பதற்கான பரிகாரங்கள், குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான பரிகாரங்கள், திருமண தடை, குழந்தை பேறு தடை, தொழிலில் சரியான முறையில் ஜெயிக்க முடியாமல் தவித்து கொண்டிருப்பது, பதவியில் அமர திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், வேலை செய்பவர்கள் தங்களுடைய வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக தொழில் விருத்தி ஹோமம், இப்படியாக எல்லா விதமான பரிகாரங்களையும் இங்கு ஹோமங்கள் மூலியமாக செய்யப்படுகிறது. இதன் மூலியமாக பலனடைந்த மக்கள் பல லட்சம் பேர். இன்று இந்த விஸ்வாமித்திர மகமுனியின் கோயில்களுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதனால் பலனடைந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இந்த கோயிலின் இந்த கோயிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான பரிகாரத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருகின்றோம். ஏனென்றால் விஸ்வாமித்திரர் ஆலயம் அமைந்திருப்பது சரியான காட்டுப்பகுதி. அங்கு ஒரு கடைகளனி கூட கிடையாது. ஆகையால் பரிகாரத்திற்கு செய்ய விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு பரிகாரத்திற்கு தேவையான விஷயங்களை எங்களை அரேஞ்ச் பண்ண செய்தால் நாங்கள் அனைத்தையும் உங்களுக்காக செய்து கொடுக்கின்றோம். இங்கு சர்ப்ப பரிகாரம், ராகுகேது பரிகாரம், செவ்வாய் பரிகாரம், சனி பரிகாரம், ஆயுள் விருத்தி ஹோமம், பிரம்மஹத்தி தோஷம், தொழில் விருத்தி ஹோமம், அரசியலில் அங்கீகாரம் பெறுவது, பதவியில் அமர்வது, இது மாதிரியான அனைத்து விதமான பரிகாரங்களும் பூஜை முறைகளும் செய்யப்படுகிறது. ஆகையால் விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து அதற்கு தகுந்த பரிகார முறைகளை செய்து தருகிறோம். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.